ஹைங்க. லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல பட்டு சாரீ, அந்த பட்டு சாரீக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் எடுத்திருந்தோம்ல, அதில் தான் ஆரி ஒர்க் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. இது வந்துட்டு யூனிக் கொடுத்துருந்தேன் ப்ளவுஸுக்கு, பேக் நெக்கு எப்பவும் போல் யூனிக் கொடுத்துட்டு, பார்டர் வந்துட்டு 3 லைன் கோல்டன் ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 லைன் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் வந்துட்டு ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, 3mm பீடு ஒரு லைனு, அப்புறம் வந்துட்டு 2 லைன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் செயினில் கொடுத்துருக்கேன். ஸ்டிக் பண்ணி அது போக ஸ்டிச்சும் பண்ணியிருக்கேன் அது மேலேயே. அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3mm பீடு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயே வந்துட்டு 2 லைன் கொடுத்துருக்கேன். நெட் கிளாத் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க கஸ்டமரு. அதே மாதிரி நெட் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு, அதுலேயும் பார்டர் ஒர்க்காக மேலே டாப்பில் வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன். பார்டருக்கு என்ன கொடுத்துருந்தோமோ, சைடில் யூனிக்கு கொடுத்துருந்தோமோ அதே பண்ணிட்டேன். மேலே வந்துட்டு அந்த கிளாத், நெட் கிளாத் வந்துட்டு அப்படியே விட்டுறணும் நம்ம. அது வந்துட்டு டெய்லர்ஸ் வந்துட்டு மடித்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி அதை அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அடிச்சு விடுவாங்க. ஒரு டைம் அடிச்சுட்டு பண்ணி விட்ருவாங்க. அதனால நம்ம அப்படி தான் விட்டுறணும். அதுக்கப்புறம் நெக்குக்கு பார்த்திங்கன்னா, இந்த கட்டிங் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு, உங்களுக்கு இந்த ஐ ஷேப் கட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதை ஒட்டிட்டு ஃப்ளார் ஷேப்பு கொட்டி, அதில் வந்துட்டு உங்களுக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃப்ளார் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு மறுபடியும் இது கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட் இருக்குல்ல, சில்க் த்ரெட்டில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். அதுலேருந்து கொடி மாதிரி வெளியில் வந்து அதுலேயும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். 2 சைடு கொடி மாதிரி வந்திருக்கிறதுல அதுலேயும் இந்த கட்டிங் ஸ்டோன் தான் ஒட்டி, அதுலேயும் வந்துட்டு லீஃப் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸ் பக்கத்தில் கேப் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சக்கரி யூஸ் பண்ணி. சக்கரியும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒரு சேஃபாக இருக்கட்டும்ங்கிறக்கு. நல்லா கிளிட்டராக இருந்துச்சு. அப்புறம் அந்த கேப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிங்க் கலர் வந்துட்டு ஜர்கான் ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதனோட ஸ்லீவ் போர்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.